Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. வணக்கம். செய்திச் சுருக்கம். இவர்தான் ஒடிசா முதல்வர். பாஜக எடுத்த முக்கிய முடிவு. ஒடிசாவில் நவீன் பட்நாயக் தலைமையில் தொடர்ந்து 24 ஆண்டுகளாக நடந்த பிஜேடி கட்சியின் ஆட்சிக்கு இந்த முறை பாஜக முடிவு கட்டியது. லோக்சபா தேர்தலுடன் ஒடிசாவில் சட்டசபை தேர்தலும் நடந்தது. மொத்தமுள்ள 147 தொகுதிகளில் 78 இடங்களை வென்று ஒடிசாவில் முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது பாஜக. யாரையும் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தாமலேயே பாஜக வெற்றி பெற்றது. வெற்றிக்கு பிறகு முதல்வரை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதற்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், பூபேந்திர யாதவ் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அவர்கள் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டினர். தீவிர ஆலோசனைக்கு பிறகு மோகன் சரண் மாஜியை சட்டசபை குழு தலைவராக தேர்வு செய்தனர். அதன்படி அவர் ஒடிசா முதல்வர் ஆகிறார். அதேபோல் கனக்வர்தன் சிங் தியோ, பிரவதி பரிதா ஆகிய 2 பேரும் துணை முதல்வராக தேர்வு செய்யப்பட்டனர். தேர்வுக்கு பிறகு ராஜ்நாத் சிங் கூறியதாவது: 24 ஆண்டு நடந்த ஆட்சி மாறிவிட்டது. மக்கள் பாஜக மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளனர். அவர்களின் நம்பிக்கையை காப்பாற்றுவோம். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வோம். நாட்டின் நம்பர் 1 மாநிலமாக ஒடிசாவை மாற்றுவோம். மோகன் சரண் மாஜி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். நிச்சயம் அவர் ஒடிசாவை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்வார் என்றார். மோகன் சரண் மாஜி பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்தவர். கியோன்ஜர்கர் தொகுதியில் வெற்றி பெற்றார். தன்னை எதிர்த்து நின்ற பிஜேடி கட்சி வேட்பாளர் மீனா மாஜியை 87,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்கடித்தார். ஒடிசாவைச் சேர்ந்த பழங்குடி பெண் திரௌபதி முர்மு அவரை ஜனாதிபதியாக்கி அழகு பார்த்தது பாஜக. இப்போது அதே மாநிலத்தில் முதல் முறையாக பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கும் நிலையில் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவரை முதல்வராக்கி இருப்பது வரவேற்பை பெற்றுள்ளது. புதன்கிழமை மாலை 5 மணிக்கு பதவியேற்பு விழா நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கவர்னர் மாளிகையில் நடக்கும் விழாவில் மோகன் சரண் மாஜியும் அவரது அமைச்சரவையும் பதவியேற்க உள்ளது. பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடியும் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் மத்திய அமைச்சர்கள், பாஜக ஆளும் மாநில முதல்வர்களும் இந்த விழாவில் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரி விஷவாயு விவகாரம். முதல்வர் நிவாரணம் அறிவிப்பு. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் அருகே உள்ள புதுநகரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேறிய விஷவாயுவால் அதே பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி செந்தாமரை, காமாட்சி மற்றும் மாணவி செல்வராணி ஆகியோர் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்தனர். ரெட்டியார்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து 3 பேரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். பாதாள சாக்கடையிலிருந்து விஷவாயு வெளியேறியது விசாரணையில் தெரிந்தது. உடனே போலீசார் அப்பகுதி மக்களை அங்கிருந்து வெளியேற்றினர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்து சம்பவம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் விஷவாயு தாக்கி இறந்த 2 முதியவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சமும், இறந்த சிறுமியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என அறிவித்தார். விபத்து குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தவறு நடந்திருந்தால் ஒப்பந்ததாரரின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி கூறினார். ஆசை இருக்கலாம், ஆனால் உருப்படாமல் போயிடக்கூடாது. தமிழகத்தில் எத்தனை காலம்தான் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளை நம்பி இருப்பது? தனித்து நின்று பலத்தை காட்ட வேண்டாமா என காங்கிரஸ் பொதுக்குழுவில் செல்வ பெருந்தகை பேசியதற்கு அதே கூட்டத்திலேயே பதிலடி கொடுத்தார் EVKS இளங்கோவன். ஆனால் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு தமிழகத்திலே 40 பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தனித்து நின்றோம். அன்றைக்கு சிவகங்கையிலும் கன்னியாகுமரியில் மட்டும் 1 லட்சம் ஓட்டுகள் வாங்கி தோற்றோம். மற்ற அத்தனையிலும் டெபாசிட் இழந்தோம். யாருக்கு இங்கே ஆசை இல்லை? நாம் வர வேண்டும் என்பது நமக்கு ஆசை இல்லாமலா இருக்கின்றது? இப்போது நாம் வர வேண்டும் என்பது ஒரு மக்கள் முன்னாலும் கூட நம்முடைய எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதற்கான பாதைகளை நாம் தேர்ந்தெடுத்து போக வேண்டுமே ஒழிய நான் தான் வெல்வேன், நான் தான் தனியாக நிற்பேன், நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது உங்கள் இஷ்டம். நான் யாருக்கும் பகைகள் அல்ல.
உங்களுக்கு இருக்கின்ற அதே காங்கிரஸ் உணர்ச்சி எனக்கு உண்டு. தமிழகத்திலே காங்கிரஸை காலூட வைத்த அந்த பெரியாருடைய குடும்பத்திலே இருந்து நான் வந்திருக்கின்றேன். அதே எல்லை பொறுத்தவரையில் அமைக்க வேண்டும் காமராஜர் ஆட்சி என்று சொன்னால் எனக்கும் அது உடன்பாடுதான். ஆனால் கொஞ்சம் தந்திரம் வேண்டாமா? முதலில் நீங்கள் எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இடத்தை பிடிப்பீர்கள் என்று யோசியுங்கள். உங்கள் உள்ளத்தில் இருப்பதுதான் என் உள்ளத்திலும் இருக்கின்றது. ஆனால் முதலில் எதிரியை காலி செய்ய வேண்டும். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் சில வார்த்தைகள் சொல்வது நம்மை குஷிப்படுத்துவதாக நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் இன்றைக்கு நின்ற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் ஆகியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமோ முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வாழ்க அருமை தோழர்களே, கொஞ்சம் நிதானம் வேண்டும். ஆசை இருக்க வேண்டியதால் இல்லை என்று சொல்லவில்லை. அது பேராசையாக ஆகி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது. அருமை தோழர்களே, இந்த நாட்டிலே தலைமை பொறுப்பில் ஆளுகின்ற பொறுப்பில் மோடி அவர்கள் இருக்கின்ற ஒவ்வொரு மணித்துறையும் நமக்கு ஆபத்து, இந்த நாட்டுக்கு ஆபத்து என்பதை விட நம்முடைய அருமை தலைவர்கள் 3 பேருடைய உயிருக்கு ஆபத்து என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி விடைபெறுகின்றேன். புரந்தேஸ்வரிக்கு சபாநாயகர் பதவி சந்திரபாபு சமரசமாவாரா? பிரதமர் மோடி தலைமையில் புதிய அமைச்சரவை பதவியேற்றுள்ளது. 18வது லோக்சபாவின் முதல் கூட்டம் வரும் 18இல் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அன்றைய தினம் சபையின் மூத்த உறுப்பினர் தற்காலிக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அவர் எல்லா எம்பிக்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். 20ஆம் தேதி புதிய சபாநாயகர் தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகிக்கும் தெலுங்கு தேசம் கட்சியும் ஐக்கிய ஜனதா தளமும் சபாநாயகர் பதவியை கேட்கின்றன. ஆனால் கூட்டணி அமைச்சரவையில் சபாநாயகரின் ஒவ்வொரு முடிவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் பாரதிய ஜனதா தன்வசமே சபாநாயகர் பதவியை வைத்துக் கொள்ள விரும்புகிறது. இதுகுறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் விரைவில் பாஜக பேச்சு நடத்த உள்ளது. இந்நிலையில் சபாநாயகர் பதவிக்கு ஆந்திர பாஜக தலைவர் புரந்தேஸ்வரி பெயர் அடிபடுகிறது. அதை அவர் மறுக்கவில்லை. புரந்தேஸ்வரி ஆந்திர முன்னாள் முதல்வர் NT ராமாராவின் மகள் ஆவார். ஆந்திர முதல்வராக பொறுப்பேற்க உள்ள சந்திரபாபு நாயுடுவின் மனைவி புவனேஸ்வரியின் சகோதரி தான் புரந்தேஸ்வரி. சபாநாயகர் பதவியை தெலுங்கு தேசம் கட்சிக்கு வழங்க வேண்டும் என சந்திரபாபு நாயுடு கேட்பதால் தான் புரந்தேஸ்வரிக்கு அப்பதவியை வழங்க பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. I have a responsibility already in front of me as the Andhra Pradesh BJP president. So I think I need to live up to this responsibility. What my leaders would decide for me is up to them to decide. But right now I'm living up to my responsibility. Thank you. இருமடங்காக உயரப்போகும் விவசாயிகள் வருமானம். மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய வேளாண் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இன்று தனது அலுவலகம் வந்த அவர் கணபதி பூஜை நடத்தி அலுவலக பணிகளை தொடங்கினார். பிரதமர் மோடியின் எண்ணங்களை நிறைவேற்ற அதிகாரிகளுடன் சேர்ந்து பாடுபடுவோம் என கூறினார். விவசாயிகள் நலனுக்காக பிரதமர் மோடி நேற்று எடுத்த முடிவு எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. விவசாயிகள் சமான் நிதி வழங்க அவர் முடிவு செய்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான NDA அரசு இந்த பணிகளை இன்னும் வேகமாக எடுத்து செல்லும். விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க முடிவு செய்து பிரதமர் அதற்காக தொடர்ந்து வேலை செய்கிறார். விவசாயிகள் நலனுக்காக எடுக்கப்படும் எந்த ஒரு முயற்சிக்கும் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம். இன்றே அதற்கான உறுதிமொழியை அதிகாரிகளிடம் நான் அளிக்க இருக்கிறேன் எனவும் சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். कल्याण के कामों में लगी है। मुझे कहते हुए खुशी है कि प्रधानमंत्री जी ने कल जो सबसे पहले फैसला लिया वो किसान के हित में ही लिया। किसान सम्मान निधि
जारी करने का उन्होंने फैसला किया है। भारतीय जनता पार्टी की सरकार ने पहले भी किसानों के कल्याण में कोई कसर नहीं छोड़ी। अब एनडीए की सरकार इन कामों को और तेजी से प्रधानमंत्री जी के नेतृत्व में आगे बढ़ाएगी। प्रधानमंत्री जी का संकल्प है किसानों की आय दुगनी करने का, उसके लिए निरंतर काम हो रहा है। उसमें और भी तेजी से हम सब मिलकर काम करेंगे और किसानों के कल्याण के लिए हर संभव कदम उठाएंगे। राजनीति में हम अपने देश की सेवा के लिए हैं, जनता की सेवा के लिए हैं। किसानों की सेवा, जनता की सेवा हमारे लिए भगवान की पूजा है। मैं स्वयं, मेरे साथ पूरी टीम, मेरे मंत्रीगण यहां पे हैं, एक टीम के रूप में अधिकारियों के साथ मिलकर हम काम करेंगे। परिश्रम की पराकाष्ठा और प्रयत्नों की परिसीमा करेंगे। தேஜ அமைச்சரவையில் இடம் பிடித்த வாரிசுகள் லிஸ்ட் போட்ட ராகுல். லோக்சபா தேர்தல் சமயத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக பாஜக கையில் எடுத்த முக்கிய ஆயுதங்களில் ஒன்று வாரிசு அரசியல். காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி என எதிர்க்கட்சிகள் பெரும்பாலும் வாரிசு அரசியல் செய்வதாக பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் தொடர்ந்து விமர்சனம் செய்தனர். இப்போது தேர்தல் முடிவுக்கு பின்னர் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது முறையாக ஆட்சி அமைத்துள்ளது. தொடர்ந்து 3வது முறையாக மோடி பிரதமராக பொறுப்பேற்றார். அவருடன் சேர்த்து 72 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். அனைவருக்கும் இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு இன்று முதல் தங்கள் அமைச்சரவை அலுவலகங்களில் பொறுப்பேற்று பணிகளை தொடங்கிவிட்டனர். இந்நிலையில் மோடி அமைச்சரவையில் 20 வாரிசுகளுக்கு இடம் கொடுத்துள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் விமர்சித்துள்ளார். முன்னாள் பிரதமர் தேவகவுடா மகன் குமாரசாமி, முன்னாள் மத்திய அமைச்சர் மாதவராவ் சிந்தியா மகன் ஜோதிராதித்ய சிந்தியா, முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வான் மகன் சிராக் பஸ்வான், முன்னாள் எம்பி ஜெயஸ்ரீ பானர்ஜி மருமகன் நட்டா, முன்னாள் மத்திய அமைச்சர் பிரகாஷ் கோயல் மகன் பியூஷ் கோயல் என 20 பேர் அடங்கிய வாரிசுகளின் பட்டியலை ராகுல் வெளியிட்டுள்ளார். பரம்பரையாக போராட்டம், சேவை, தியாகம்தான் எங்கள் மரபு என்று சொல்வோர் அரசு குடும்பத்தில் வாரிசுகளுக்கு இடம் கொடுத்துள்ளனர். பிரதமர் மோடியின் சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் என்றும் ராகுல் பதிவிட்டுள்ளார். மலையில் விமானம் மோதியது, துணை அதிபரின் சோக முடிவு. தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மலாவி நாட்டின் துணை அதிபர் சவ்லோஸ் சிலிமா. இவர் நேற்று தலைநகர் லிலோங்வேயில் இருந்து 370 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மசூசு நகருக்கு ராணுவ விமானத்தில் புறப்பட்டார். அவரது மனைவி ஷனில் சிம்பரி உள்பட 9 பேரும் உடன் பயணித்தனர். அடுத்த 45 நிமிடத்தில் மசூசு ஏர்போர்ட்டில் விமானம் தரையிறங்கவிருந்தது. ஆனால் மோசமான வானிலையால் தரையிறங்காமல் வானில் வட்டமடித்தது. வானிலை மோசமாக உள்ளது, லிலோங்வே நகருக்கு விமானத்தை திருப்பி விடுங்கள் என விமானிக்கு கட்டுப்பாட்டு அறையில் இருந்த அதிகாரிகள் தகவல் கொடுத்தனர். ஓகே சொன்னார் விமானி. ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் கட்டுப்பாட்டு அறையுடன் விமானத்தின் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. துணை அதிபர் சவ்லோஸ் சிலிமா சென்ற விமானம் மாயமானதால் தலைநகரில் பெரும் பதற்றம் தொற்றியது. விமானத்தை தேடி கண்டுபிடிக்க அதிபர் லாசரஸ் சக்வேரா உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து மாயமான விமானத்தை தேடும் பணியில் பல விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டன. ராணுவம், போலீசார் உள்ளிட்ட 600 பேர் தேடும் பணியில் ஈடுபட்டனர். துணை அதிபரை தேடும் பணிக்கு தொழில்நுட்ப உதவிகளை அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் அளித்தன. ஆனால் எந்த பலனும் இல்லை. தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு சிக்கங்கவா மலைப்பகுதியில் விமானம் விபத்தில் சிக்கி நொறுங்கி கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மோசமான வானிலை காரணமாக விமானிக்கு எதுவுமே தெளிவாக தெரியவில்லை. இதனால் மலை மீது விமானம் மோதி விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் துணை அதிபர் சவ்லோஸ் சிலிமா, அவரது மனைவி உள்பட 10 பேர் இறந்துவிட்டனர் என டிவி மூலம் அதிபர் லாசரஸ் சக்வேரா அறிவித்தார். விமானம் முற்றிலும் நொறுங்கி போயிருந்தது. ஒருவர் கூட உயிர் பிழைக்கவில்லை என அதிபர் லாசரஸ் சோகத்துடன் கூறினார். அடுத்த ஆண்டு மலாவி நாட்டு அதிபர் தேர்தல் நடக்க உள்ளது. துணை அதிபர் சவ்லோஸ் சிலிமா அதிபர் பதவிக்கு போட்டியிட இருந்தார். அதிபர் தேர்தலில் அவர் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இருந்த நிலையில் விமான விபத்தில் அகால மரணமடைந்தது நாட்டு மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அரசின் கான்ட்ராக்டுகளை வாங்கி தருவதாக கூறி தொழிலதிபர்களிடம் லஞ்சம் பெற்றதாக சிலிமா 2022இல் கைது செய்யப்பட்டார். ஆனால் இந்த ஆண்டு துவக்கத்தில் குற்றச்சாட்டுகளை போலீசார் திரும்ப பெற்றதால் வழக்கிலிருந்து சிலிமா விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.